வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வியாழக்கிழமை சேலத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழக மக்கள் தங்கள் சுயமரியாதையை மதிக்கிறார்கள் என்றும், டெல்லியில் இருந்து ரிமோட் கவரன்ஸை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் வலியுறுத்தினார். டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கும் நிகழ்வில் பேசிய ஸ்டாலின், நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாக உயர்த்துவதாகவும் அறிவித்தார். சாதாரண நெல் ரக நெல் 2500 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்றும், குறுகிய நெல் ரக நெல் 2545 ரூபாய்க்கு வாங்கப்படும் என்றும், அதாவது கிலோவுக்கு 131 ரூபாய் மற்றும் 156 ரூபாய் என நிர்ணயிக்கப்படும் என்றும் அவர் விரிவாக கூறினார். மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சமீபத்திய கருத்துக்களை குறிவைத்து திமுக அரசு செயலற்றதாக குற்றம் சாட்டியதற்காக பாஜக தலைவரை ஸ்டாலின் விமர்சித்தார். இந்த கூற்றுக்களை ஸ்டாலின் மறுத்தார். மத்திய அரசின் திட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை கொண்டிருந்தாலும் அவற்றை செயல்படுத்த தேவையான நிதியில் 50%க்கும் அதிகமான நிதியை வழங்குவது மாநில அரசுதான் என்று கூறினார். இந்த சூழ்நிலையை ரஜினிகாந்த் படமான படையப்பாவில் வரும் ஒரு உரையாடலுடன் ஒப்பிட்டு பேசினார். அதில் கதாநாயகன், அவர் மாப்பிள்ளை, ஆனால் சட்டை என்னுடையது என்று கூறுகிறார். மத்திய அரசு நிதியளிக்கும் திட்டங்களுக்கு பெருமை சேர்க்கிறது என்பதை விளக்குவதற்காக அவ்வாறு கூறினார். மத்திய அரசின் வள ஒதுக்கீட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வை, குறிப்பாக மதுரையில் தாமதமான எய்ம்ஸ் திட்டத்தை குறிவைத்து ஸ்டாலின் எடுத்துரைத்தார். ஒரு தசாப்தத்திற்கு பிறகும் மருத்துவமனை ஏன் முழுமையடையாமல் உள்ளது என்றும், சரியான நிதியுதவியுடன் 2 ஆண்டுகளில் அதை முடித்திருக்க முடியும் என்றும் அவர் கூறினார். இதற்கு நேர்மாறாக திமுக அரசு மதுரை பகுதியில் 4 ஆண்டுகளுக்குள் ஏராளமான வளர்ச்சித் திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. இது திராவிட ஆட்சி மாதிரியின் செயல்திறனை நிரூபிக்கிறது என்றும் அவர் கூறினார். கீழடி தொல்பொருள் கண்டுபிடிப்புகளை கேள்விக்குள்ளாக்கும் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தின் சமீபத்திய கருத்துகளையும் முதல்வர் கண்டனம் செய்தார். கீழடி அறிக்கையின் நம்பகத்தன்மையை அவர் பாதுகாத்தார். தமிழ்நாட்டில் இரும்பின் தொன்மை குறித்த கண்டுபிடிப்புகள் சர்வதேச ஆய்வக சோதனை மூலம் அறிவியல் பூர்வமாக சரிபார்க்கப்பட்டன என்பதை வலியுறுத்தினார். தமிழ் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிப்பதாகவும், தமிழ்நாட்டின் வளமான கடந்த காலத்தை ஒப்புக்கொள்ள தவறிவிட்டதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அதிமுக தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமியை கடுமையாக விமர்சித்த ஸ்டாலின், தனது அரசியல் நிலைப்பாட்டை பாதுகாக்க சந்தர்ப்பவாத கூட்டணிகளை உருவாக்குவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிக்கப்படுவது குறித்து பழனிசாமியின் முனத்தை அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் மாநில மக்கள் அவரை மீண்டும் ஆதரிக்க மாட்டார்கள் என்றும் வலியுறுத்தினார். தமிழ் பெருமையை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் டெல்லியின் ஆட்சியை மாநிலத்தின் மீது திணிக்கும் எந்தவொரு முயற்சியையும் தமிழக மக்கள் எதிர்க்கிறார்கள் என்று ஸ்டாலின் கூறினார். நிகழ்வின் முடிவில் சேலம் மாவட்டத்திற்கு 1649.18 கோடி ரூபாய் மதிப்பிலான 507 தற்போதைய திட்டங்களையும் 225 முடிக்கப்பட்ட திட்டங்களையும் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மேலும் பெரியாருக்கு மலர் அஞ்சலி செலுத்த பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு சென்றார். மேட்டூர் அணையில் இருந்து தொடர்ச்சியாக 92வது ஆண்டாக தண்ணீர் திறக்கப்பட்டது. 3000 கனடியில் தொடங்கி 7000 கனடியாக அதிகரித்தது. இது குறுவை மற்றும் சம்பா பயிர் பருவங்களுக்கு 17.10 லட்சம் ஏக்கர் டெல்டா விவசாய நிலங்களுக்கு பாசனம் செய்யும். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.